ஒரு வழியா மகளிர் உரிமை தொகை நேற்று 1000 ரூபா போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் சொன்ன வாக்குறுதி பிரகாரம் 2500 கொடுத்துருக்கணும். வாய்ப்பேச்சில் வீரனாகவும் செயலில் கோழையாகவும் இருக்கிறது தானே நம்ம ஆளுக்கு கையெதிர்ந்த கலை. அதுலேயும் இழுத்தடிப்பு, மறுசீரமைப்பு, நாங்கள் பரிசீலனை பண்ணுறோன்னு வெட்டி வாக்குறுதிகள், வெட்டி வீரவசனத்தை தன்னோட கூட்டத்துக்கு நடுவில் பேசிட்டு ஒரு சட்டசபைக்குள்ளே நின்று தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு பொய், புரட்டு, கஜானால பணம் இல்லை, அது இல்லைன்னு சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்கிற இந்த அரசை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன அந்த 2500 கொடுக்கல அப்படின்றதையும் மக்கள் பார்க்குறாங்க. இன்னும் சில மக்களுக்கு இன்னும் ஒரு அறியாமல் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த 1000 ரூபாவை கொடுத்தது யார் அப்படின்றதும் 2500 ரூபாயை யார் கொடுக்கணுன்றதும் மக்கள் தெரிஞ்சு தான் வச்சிருக்கிறாங்க. பொதுமக்கள்கிட்ட சில விஷயங்களை கேட்கிற பொழுது 1000 ரூபாவை கொடுத்தது ஸ்டாலினா, விஜயா, இன்னும் அந்த கேள்வியும் குழப்பமும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு திட்டம் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகும் தொடர்கிறது என்றால் அந்த திட்டம் மக்கள் மனதை ஆள்கிறது. அந்த திட்டத்தை கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் இன்னும் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் வெளிப்படையாகவே தெரிகிறது. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, இன்னும் பார்ப்பாங்க. நீ சொன்னதை செய்யலைன்னா நிச்சயம் விட மாட்டாங்க.